ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற யோகா அர்த்த மத்திய சந்திர ஆசனா. ரொம்ப இது கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாக பண்ணால் நல்லா இருக்கும். பட் நம்ம சிம்பிளாக ஈஸியாக நமக்கு எல்லாருக்கும் எப்படி வருமோ அந்த மெத்தடில் நம்ம பண்ணுவோம். ஓகே, பாருங்க, இப்படி காலை நீட்டிக்குங்க. ரைட், கால் நீட்டிக்கிட்டு இந்த கால் இருக்குல்லையா, லெஃப்டை நீட்டிக்கிங்க. ரைட்டை லெஃப்ட் காலை தாண்டி அவனுடைய பாதத்தை இப்படி வைங்க. வைக்க முடியுதா? ஓகே, இப்படி வச்சுங்க. தென் இந்த பொசிஷன் புரியுதா? லெஃப்ட்டை நேராக நீட்டி இருக்கும். ரைட்டை லெஃப்ட் லெக்கை நேராக நீட்டிருக்கும். ரைட் லெக்கு லெஃப்ட் லெக்குக்கு அந்த சைடில் காலுடைய பாதம் தரையில் படுற மாதிரி வச்சிருக்கோம். பாருங்க, வச்சிருக்கோமா? புரிஞ்சுதா? இந்த போஸ்டர் உங்களுக்கு புரியுது இல்லை? சூப்பர், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க. ரைட்டா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் லெக் இருக்கு இல்லையா, அந்த முட்டிக்கிட்ட இந்த முட்டியும் அந்த முட்டியும் லாக் பண்ணுறோம். லாக் பண்ணுற மீன்ஸ் அந்த இடத்துல வைக்கிறோம். வச்ச உடனே ஒரு புஷ் கிடைக்கும் நமக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த புஷ் இப்படி பிடிச்சாலும் சரி, இல்லை சில பேருக்கு நல்லா வந்தால் கீழே போய் பிடிச்சாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்? அப்போ அதே சமயத்தில் அப்படி பிடிக்கும்போது நமக்கு பின்னாடி சாயிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் ரைட் ஹேண்ட் எடுத்து பின்னாடி கையை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இப்படி லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கணும். இது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பேக்கில் கையை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி திரும்புறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த போஸ்டர் இதில் 20 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, இப்போ லெஃப்ட் லெக்கை நேராக வச்சு பார்த்தோம். இப்போ ரைட் லெக்கை நேராக வச்சுக்கிட்டு லெஃப்ட் லெக்கை கிராஸில் வச்சுட்டு, பாருங்க, இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டால் லெஃப்ட் லெக்குடைய முட்டி பகுதிக்கு இப்படி கொடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து இப்படி பிடிக்கணும். ரைட்? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிடிச்சா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்? அப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நல்லா லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி வைக்கணும். நல்லா ஸ்ட்ரெச்சு ஆகி நல்லா லெஃப்ட் ஹேண்டில் எப்படிங்க பாருங்கள், கை முட்டியை பாருங்கள், ஷோல்டர் பாருங்கள். அப்படி லைட்டாக ஸ்ட்ரெச் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். அப்படியே திரும்பி பார்க்க வேண்டியதான். அப்படியே லெஃப்ட் சைடு முழுசாக திரும்பி பார்த்துட்டு இப்போ கவுண்ட் பண்ணலாம். திஸ் இஸ் அ போஸ்டர். இப்போ கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இது ஆக்சுவலாக இனிஷியல், அதாவது பேசிக்காக புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணுறது அர்த்த மத்திய சந்திராசனான்னு பேர் இது. ரைட்? யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலை மடித்து இப்படி உட்காருவாங்க. அது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போஸ்டர்லேயே இப்படி காலை மடிச்சிட்டோம். அப்படி நேராக இருந்த காலை ரைட் லெக்கை இப்படி மடிச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த போஸ்டர் இருக்கு இல்லையா, அக்கல் பகுதி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம அதாவது முட்டியை இப்படி பண்ணி இப்படி பிடிச்சிருக்கோம். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை பின்னாடி நம்ம இப்படி வச்சுக்கிறோம், பின்னாடி வைக்கிறோம், பின்னாடி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான பொசிஷன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஆக்சுவலாக இந்த கை இங்கே இந்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. நமக்கு எவ்வளோ வருதோ அதை பண்ணால் போதும். ரைட்? இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அழகாக நமக்கு இதுதான் ஆக்சுவல் பொசிஷன். நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக காலை நீட்டி செய்கிறதுக்காக நான் சொன்னேன்.
இப்போ பாருங்கள், இந்த பக்கம் காலை மடித்து லெஃப்ட்டை மடித்து, சரி லெஃப்ட்டு மடிச்சுக்கிட்டோம், கால் மடிச்சுக்கிட்டோம், ரைட் லெக்கை வந்து கிராஸில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறோம் பாருங்க. ஓகே, இப்போ பின்னாடி திரும்பி பார்ப்போம். கையை பின்னாடி ஊனிடுவோம், மறந்துடாதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பின்னாடி நல்லா திரும்பி பார்த்துக்கணும். இப்படி நல்லா திரும்பி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். வயிறுக்கெலாம் நல்லா ஒரு ப்ரெஷர் இருக்கும். 14 15 16 17 18 19 20. ஓகே, இது அர்த்த மத்திய சேந்திராசனான்னு பேர். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்குங்க, அதாவது பிகினர் செய்கிற மாதிரியும், ரெண்டாவது கொஞ்சம் லிட்டில் பிட்டு கொஞ்சம் எலிவேட்டட் லெவலில் நம்ம செய்கிற மாதிரியும் பார்த்தோம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இதுவே எனக்கே வந்து ஒரு 50 to 60% தான் அந்த ஃபினிஷிங் இருக்குது. 100% வரும்போது இன்னும் காலை நல்லா, கையை நல்லா ஸ்ட்ரெச், என்ன சொல்கிறது, காலை நல்லா உடம்போட ஒட்டி கை கீழே வரைக்கும் போகலாம். அது யாராருக்கெல்லாம் வருதோ பண்ணுங்க, வராதாங்க இது கூட வரலான்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் மட்டும் அது கூட பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் முடியல அப்படின்னா கூட இப்படி கூட பிடிச்சிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி பிடிச்சிக்கிங்க, இப்படி கையை மட்டும் பின்னாடி வைங்க. ஓகேவா? அதேமாரி இந்த முட்டியில் வரலை, எனக்கு வரவே இல்லைங்கன்னா இப்படி உட்காந்திக்கிங்க, இப்படி பிடிச்சிக்கிங்க, இப்படி கூட பிடிச்சிக்கிங்க. ஆனால் கையை மட்டும் பின்னாடி வச்சு இப்படி பின்னாடி பாருங்கள். ரைட், இதெல்லாம் ஈஸியாக இருக்குல்ல? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெக்குக்கு பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, இப்படி பிடிச்சிக்கிங்க, பிடிச்சிக்கிட்டு இப்படி பின்னாடி கையை வச்சு, இதுக்கே போதும். அப்போ என்ன மீனிங்னா, முதுகு தண்டுவடை வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட்டு கிடைக்கும், நல்லா ஸ்ட்ரைட் ஆகும். அப்டமன் நல்லா ப்ரெஷர் இருக்கிறதுனால அப்டமன் வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண மாதிரி அப்டமன் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், இண்டஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகும். இந்த யோகாவில் அர்த்த மத்திய சேந்திராசனத்தை பார்த்தோம், அர்த்த மத்திய சேந்திராசனம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.